ஹalleluya. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். எழுந்திருச்சிட்டீங்களா? வாங்க ஆண்டவருடைய வசனத்தை தியானிப்போம். ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உலகத்திலே எவ்வளவோ புத்தகங்கள் இருந்தாலும் உம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தைகள் எங்களுக்கு ஜீவ ஊற்றாக இருப்பதினால் மீண்டும் மீண்டும் எங்களோடு பேசிக்கொண்டு எங்கள் இருதயத்தை மகிழ்ச்சிக்குள்ளாக்குவதற்காக உமக்கு நன்றி. எங்களோடு பேசும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமாங்க, எவ்வளவோ கிரந்தங்கள் இருக்கிறது இந்த உலகத்துல. ஆனால் பரிசுத்த கிரந்தம் என்று பெயர் கொண்ட ஹோலி பைபிள் என்பது ஒன்றுதான் இருக்கிறது. அநேக புத்தகங்கள் அநேக காரியங்களை நாம் புரிந்து கொள்ள உதவி செய்கிறது. ஆனால் பரிசுத்த வேதாகமும் நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு பயன்படுகிறது. அதிக நாலேஜ் வரும். நாம் அநேக விஷயங்களை படிக்கும்போது தெளிவு வரும். ஆனால் பைபிள் வாசிக்கும்போது நமக்கு தேவையான காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். நம் வாழ்க்கையில் எது குறைவாக இருக்கிறதோ அதை தெரிந்து கொள்ளும். அதற்கு தான் உங்க வேதத்தை வாசிங்க, உங்க வேதத்தை வாசிங்க என்று மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். ஓகே, இன்றைக்கு சரி, அநேக பிள்ளைகள் படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு சொல்றதை பார்க்குறோம். படிங்க 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 என்று எப்போதும் சொல்லிக்கொண்டு பேரண்ட்ஸ் பிள்ளைகளை எப்போ பார்த்தாலும் படிப்பா 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 நல்லா இருப்ப படிப்பா நல்லா இருப்ப என்று சொல்லுவாங்கள்ல, வெறுத்து போறாங்க பிள்ளைங்க நிறைய பேர். இன்றைக்கு விசித்திரம் என்னன்னா, தாய்மார்களும் பிள்ளைய தோல் மேலே போட்டு வந்து ஐயா பரீட்சை எழுதுறேன் ஜெபிங்கன்னு சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. என்னம்மா, உங்களுக்கு திருமணமானது போல இருக்கிறது, பிள்ளைக்கு தாயா இருக்கிறீங்க, உங்களுக்கு பரீட்சை என்னன்னு கேட்கும்போது ஆமாங்க இன்னும் மேலே படிச்சுட்டு இருக்கேன், பெட்டர் ஜாப்காக படிச்சுட்டு இருக்கேன், ஒரு பக்கம் குடும்பத்தை பார்த்து கொண்டு பிள்ளைய வளர்த்து கொண்டு இன்னும் படிச்சுட்டு இருக்கேன். இவ்வளோ படிச்சு 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 என்ன சாதிக்கிறாங்க இன்றைக்கு மனுஷங்க என்று ஆலோசித்து பார்த்தா, எவ்வளவு படித்தாலும் இன்றைக்கு சரியான வேலை கிடைக்காத சூழ்நிலை, சரியான ஒரு மதிப்பில்லாத நிலைமை காணப்படுது. பிடெக் படிச்சிருக்கேன், எம்சிஏ படிச்சிருக்கேன், எம்டெக் பண்ணியிருக்கேன், எனக்கு வேலை இல்லை, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. எம்டெக் பிடெக் செய்து நான் இங்கே விவசாயம் செய்து கொண்டு இருக்கிறேன், பிடெக் படிச்சு நான் இப்போ ஆட்டோ ஓட்டி கொண்டு இருக்கிறேன்னு ஒரு தம்பி சொன்னா, எம்சிஏ செய்துட்டு இப்போ விவசாயம் செய்து கொண்டு இருக்கிறேன், வேலை கிடைக்காம என்று இன்னொருவர் சொன்னார். படிக்கிறது அவசியம்தான், ஆனால் படிப்பை தெய்வமாக செய்யாதீங்க. எவ்வளவு படித்தாலும் என்ன நல்ல உத்தியோகத்தில் இருந்தாலும் நம் ஆத்மாவுக்கு ரட்சிப்பில்லை என்றால் நம் வீட்டிலே ஆசீர்வாதம் இருக்காது இல்லையா, நமக்கு சமாதானம் கிடைக்காது இல்லையா. இந்த உலகத்துல எல்லாருக்கும் படிப்பு மேல எவ்வளோ அக்கறை இருக்கு. ஆனா நீங்க முதல்ல பைபிளை வாசிங்க. நீங்க திருமணம், உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யும் போது முதல் கேள்வி இதுதான் இல்லையா, பையன் என்ன படிச்சிருக்கான், பொண்ணு என்ன படிச்சிருக்குன்னு கேட்பாங்களே தவிர, அதை வைத்து திருமணத்தின் மதிப்பை நினைத்து கொள்வாங்களே தவிர, பையன் வேதத்தை வாசிச்சிருக்கானா, பொண்ணு பைபிள் படிச்சிருக்கான்னு கேட்டிருக்கீங்களா? கேட்டு பாருங்க. பைபிள் படிச்சிருக்கிற பொண்ணை உங்க மருமகளை செய்து கொண்டா உங்களுக்கு எவ்வளவோ ஆசீர்வாதம் இருக்கும். பைபிள் வாசித்து அதை பின்பற்றுகிற வாலிபர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் நம் குடும்பத்திற்கே ஆசீர்வாதமாய், உலகத்திற்கே ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். விஸ்தாரமான கல்வியினால 12ஆம் அதிகாரம் பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 12ஆம் வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க. 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், பிரசங்கின் புஸ்தகம். என் மகனே, இவைகளினாலே புத்தியை அடைவாயாக. அநேகம் புஸ்தகங்களை உண்டு பண்ணுகிறதற்கு முடிவில்லை. புஸ்தகங்கள் அநேகம் எழுதப்படுகிறது, அதற்கு முடிவில்லை. அதிகமான படிப்பது அது உடலுக்கு இளைப்பை உண்டு பண்ணும். அதிகமான படிப்பு படிக்க வேண்டாம்னு சொல்லலைங்க, ஆனா அதிகமான படிப்பது என்பது உடலுக்கு இளைப்பு. இன்றைக்கு சிலருக்கு படிக்கணும் PhD பண்ணணும், அதில் ஸ்பெஷலைஸ் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாடு தண்ணி இல்லாமல் ஆராய்ச்சிகளை செய்து கொண்டு அவங்க திருமண விஷயத்தை மறந்து, அவங்க குடும்ப விஷயங்களை மறந்து, அவங்க வருங்காலத்தை பற்றி மறந்து எதையோ சாதிப்போன்னு ஓடுறாங்க. கடைசியில் தெரிகிறது என்ன, இவ்வளவு பெரிய ஞானி சொல்லி இருக்கிறார். பிரசங்கி எழுதுனது யாருன்னு நினைச்சீங்க? சாலமோன் எவ்வளவோ ஞானத்தை பெற்றுக்கொண்டு அநேக நீதிமொழிகளை எழுதினார், சில 100 நீதிமொழிகளை எழுதினார், அநேக புத்தகங்களை எழுதினார், அநேக ஆராய்ச்சிகளை செய்தார், பாட்டனி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி.
ஒன்றில்லைங்க, அநேக விதமான மரங்களை சேகரித்தார், அநேக மிருகங்களை சேகரித்தார், எல்லா விதமான செல்வங்களையும் திரட்டினார், உலக ஞானத்தை பெற்றிருந்தார். எங்க என்ன கிடைக்கும்? மைல்கள் கிடைக்கணும், மைல்களை இந்தியாவிலிருந்து வர வச்சாராம். அப்போவே என்னங்க, இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் பார்த்து அனுபவித்த பிறகு சொல்லுகிறார், எல்லாம் மாயை, எல்லாம் மாயை, எல்லாம் மாயை. மூளைக்கு எவ்வளவு நாலேஜ் இருந்தாலும் மனசுல ஒரு புரிதல் இல்லைன்னா அதனால பிரயோஜனம் என்ன இருக்கு சொல்லுங்க? டன் டன் கணக்கான புஸ்தக அறிவை பார்க்கிலும் தேவனுடைய சந்நிதியை உடைய பரிசுத்த ஆவியின் ஒரு அவுன்ஸ், ஒரு சின்ன அளவிலே அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் அதில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு காரியம், அந்த புரிதல், அந்த ஆசீர்வாதம், அந்த ஒரு சக்தி எவ்வளவு பெரியது. அதுக்கு தான் பைபிள் வாசித்த பத்தாது, முழங்கால் போட்டு ஜெபிக்கணும். வாசித்த வசனம் மனசுல இறங்கும்படிக்கு, பதியும்படிக்கு, அந்த வசனத்தை நாம் சரியான விதத்தில் புரிந்து கொள்வதற்கு, அதை நம் வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு இங்கே பிரெயின் இருக்குங்க, எங்கேயோ இருதயம் இருக்கு. இருதயமும் நம் மூளையும் ஒன்றை அங்கீகரிக்கும் பொழுது அது ஒரு சரியான புரிதல். எத்தனையோ நியாயங்களை பேசுவாங்க, ஆனா அவங்க வாழ்க்கையில் அதை அனுசரிக்காத பொழுது எத்தனை தெரிஞ்சிருந்து மாத்திரம் என்ன பிரயோஜனம்? எல்லாருக்கும் நீதி நியாயங்களை சொல்லி அவங்க வாழ்க்கையை சரி பண்ணி கொள்ள முடியாத படிப்பு எதுக்கு? அதனால் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் எதற்கு? அதற்கு தான் அதிகமான கல்வியை பயிலுதல் உடம்பிற்கு இளைப்பு. அநேகர் படிப்புக்காக எவ்வளவு பணத்தை செலவழிக்கிறாங்க. எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு இன்றைக்கு எவ்வளவு ஃபீஸ் கட்டுறாங்க. ஒரு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கட்டணும்னா எவ்வளவு ஆகும்? அதை இந்தியாவில் படித்தா போதாதுன்னு நாங்கள் போய் அங்கே எங்கேயோ போய் யூஎஸ்ஏ போய் படிக்கணும், ஆஸ்திரேலியா போய் படிக்கணும், கனடா போய் படிக்கணும், சைனா போய் படிக்கணும் அப்படின்னு எவ்வளோ ஃபீஸ் கட்டி அப்பா அம்மா விட்டு அங்கே போய் படிக்கலாம் என்று சொல்லி பிரயாசப்படுறாங்க. தேவனை ஆசீர்வதித்தால் அது எங்கே இருந்தாலும் ஆசீர்வாதம். தெருவிலக்கில் படித்தவர்கள் கூட பெரிய மேதைகளானார்கள், பெரிய ஆராய்ச்சியாளர்களானார்கள். தேவன் கொடுத்த ஞானத்தை நீ பெற்றிருக்கும் போது நீ எந்த பெரிய காலேஜில் படித்தாயோ, எவ்வளவு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணியிருக்கீங்க என்பது முக்கியம் அல்ல. தேவன் கல்வி இல்லாத பாமரர்களாகிய பேதுரு, யோவானை அழைத்து பரலோக ராஜ்யத்தின் சக்தியை இந்த பூமியிலே இறக்கக்கூடிய பலத்தை கொடுத்தார் அல்லவா? என்னங்க இவங்க படிப்பில்லாத பாமரர்கள் இல்லையா? இவங்களுக்கு தைரியம் எங்கிருந்து வந்தது? இந்த மொழி ஆற்றல் எங்கிருந்து வந்தது? ஆண்டவரோடு இருக்கும்போது அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்று அவர்களே புரிந்து கொண்டார்கள். இன்றைக்கு ஆண்டவரோட உறவில் இருப்பவனுக்கு எல்லா ஞானத்தோடும் கூட தெய்வ ஞானமும் கிடைக்குங்க. எல்லா விஷயத்திலும் கற்று தேர்ந்தவர்களாய் நாம் இருப்போம். உங்கள் வாழ்க்கையில எவ்வளவு நேரம் வேதம் வாசிப்பீங்க ஒரு நாளைக்கு? பதில் நீங்க சொன்னாலும் எனக்கு தெரியாது இல்லையா? லைவ் சாட்ல வந்து கமெண்ட் செய்யுங்க. உங்களை நீங்களே பரிசோதித்து பாருங்க. குறைந்தது 24 மணி நேரத்துல ஒரு 2 மணி நேரம் ஆண்டவருக்கு கொடுங்க. நீங்க ஸ்பிளிட் பண்ணி கொள்ளுங்க, வேணும்னா காலையில, மத்தியானம், சாயந்தரம்னு. வேதத்தை வாசிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் முக்கியத்துவத்தை கொடுத்து பாருங்க. எவ்வளவு பெரிய படிப்பு படித்தவர்களுக்கு இல்லாத ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். எவ்வளவு பெரிய டிகிரியை சம்பாதித்து கொண்டவர்களா இருந்தாலும் அவர்களுக்கு இல்லாத ஞானத்தை தேவன் உனக்கு கொடுப்பார். ஏனென்றால் ஞானத்தில் குறைவு இருந்தால் புஸ்தகத்தை படிக்க சொல்லவில்லை, ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் என்னை கேள் என்றார். அதனால நாம் பிள்ளைகள் மேலே கூட படி 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 என்று சர்ச்சுக்கு வராமல் கூட படி, பரீட்சை இருக்கிறதுனால நீ ஜெபிக்க தேவையில்லை, படி என்று பைபிள் வாசிப்பதை கூட தள்ளி வைத்து எக்ஸாம்ஸ் என்று பைபிள் இல்லாமல் பாடங்களே படிக்க வைக்கிறீங்க பாருங்க. அது சரியல்ல. அதனாலதான் என்னமோ உங்க பிள்ளைங்க அவ்வளோ படிச்சாலும் குறைந்தபட்ச மதிப்பெண்களில் பாஸ் ஆகுறாங்க, இல்லைன்னா அவங்க நினைத்த நிலைக்கு போக முடியாம போறாங்க. நான் கவனித்தது என்னவென்றால், முதல் நேரத்தை ஆண்டவருக்கு கொடுத்தால், உங்க பிள்ளைங்க எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளா இருந்தாலும் சரி, எங்கள் பிள்ளைகளை அப்படித்தான் நாங்கள் வளர்த்தோம். முதலில் பைபிள் வாசிக்கணும், முன்பு அவர்கள் ஜெபம் செய்யணும், அதுக்கு பின்புதான் பரீட்சைகள், படிக்கும் புஸ்தகங்களை எடுத்து. அப்படி செய்யும்போது அநேக வாலிபர்கள் சொன்ன சாட்சி என்னவென்றால், முதலில் 15 அல்லது ஒரு 20 நிமிடத்தை தேவனோடு செலவழித்த பின்பு அவர்கள் ஒரு அரை மணி நேரம் படித்தாலே படித்தது மனசுல பதிந்து விட்டது, ஞாபகம் இருக்கிறது, நல்லா எழுத முடியுது என்று சொன்னாங்க.
பரீட்சைகள் என்று பைபிளை வாசிக்காமல் ராத்திரியெல்லாம் தூங்காமல் படித்தாலும் காலையில எழுந்து போன போது எனக்கு பிளாங்க் ஆகிவிட்டது. அங்க போன உடனே என்னுடைய பிரெயின் என்று அங்கே என்னால சரியா எழுத முடியலன்னு சொல்லுவாங்க. தேவன் ஆசீர்வதித்தால் அது என்றென்றைக்கும் ஆசீர்வாதம். தேவனுடைய வசனத்தை வாசிங்க. If at all you want to read something, read the word of God. Read it again and again. மீண்டும் 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 மீண்டும். எத்தனை முறை? 52 வருஷமா வாசிக்கிற இந்த வேதத்தை ஒவ்வொரு முறையும் தேவன் புதிய புதிய விஷயங்களை அப்பப்போ தேவையான அந்தந்த சமயத்துக்கு ஏற்றபடி தேவையான விஷயங்களை அவர் வசனத்தின் மூலம் வெளிப்படுத்துகிறார். ஆகவே விஸ்தாரமான கல்வியினாலே உடலுக்கு இளைப்பு. புத்தகங்கள் புக்வார்ம்ஸ் என்று சொல்லுவார்கள். சிலரை நாவல்ஸ் படிப்பாங்க, சிலர் டிக்ஷனரிஸை படிப்பாங்க, அதன் வியாக்கியானங்களை வாசிப்பாங்க. நானும் கூட ஒரு 10 வருஷம் பைபிள் காலேஜில் தியாலஜி படித்தேங்க. 10 வருஷம் படித்தேன். தியாலஜி என்றால் அபவுட் தியோ, காட் என்பார்கள். எல்லா தெய்வங்களை பற்றியும் எல்லா சமய புத்தகங்களை பற்றியும் தியாலஜியில் கற்றுக் கொடுப்பார்கள். எல்லாவற்றையும் தெரிந்து கொண்ட பின்பு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் இருக்கிற சத்தியத்தை நாம் ஆவியிலே உணராவிட்டால். ஆனால் என் வாழ்க்கையிலே நான் கற்றுக்கொண்ட பாடங்கள் பைபிள் காலேஜில் அல்ல. பைபிள் காலேஜில் எத்தனை புஸ்தகங்கள் யார் எழுதினார்கள், அப்படிப்பட்ட வியாக்கியானங்களும் அபவுட் பைபிளை பற்றி தெரிந்து கொண்டேன். ஆனால் தேவனை பற்றி தெரிந்து கொண்டேன். ஆனால் தேவனை எப்பொழுது முகமுகமாய் தெரிந்து கொண்டேன் என்றால், தேவனோடு நான் முகமுகமாய் I had an encounter with God. அது என் இருதயத்தை மாற்றினது. நான் கற்றுக்கொண்டதை, நான் படித்ததை எப்பொழுது நான் என் வாழ்க்கையில் அப்ளை செய்து கொண்டேன் என்றால், இன்னும் சொல்ல வேண்டுமானால் நான் பைபிள் காலேஜில் கற்றுக்கொண்டதை விட என்னுடைய முழங்காலிலே பைபிள் முன்பு உட்கார்ந்து நான் கற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்த ஆழமான சத்தியங்களும் உண்மைகளும் எவ்வளவு மேன்மையானது. Nothing wrong about going to a theological college, but don't depend on that theory. உதவாத தத்துவங்கள் நமக்கு தேவையில்லைங்க. நம் வாழ்க்கையில் அனுசரிக்கக்கூடிய பக்தியை நாம் கொண்டிருக்க வேண்டும். தினமும் வேதத்தை வாசிங்க, வாசித்ததை புரிந்து கொள்ளுங்க. அந்த எத்தியோப்பிய அதிகாரியை பிலிப்பு கேட்டார், நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா? எனக்கு புரியவில்லைங்க. இந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி யாரு என்ன என்று எனக்கு புரியவில்லை. யாராவது சொல்லாவிட்டால் எனக்கு எப்படி தெரியும்? ஏறி உட்காரும் என்று சொன்னபொழுது இயேசுவை பற்றி அவர் சொன்னார். சில நேரங்களிலே பைபிள்ல இருக்கிற விஷயம் நமக்கு புரியாமல் போகலாம். நம் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் கூட நமக்கு புரியாமல் போகலாம். ஆனால் நீங்கள் கேட்டால், ஜெபம் பண்ணினால், பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத ஆசிரியரா இருக்கிறதுனால நமக்கு விவரிப்பார். இப்படிப்பட்ட செய்திகளை நீங்கள் கேட்கும்போது தேவ ஊழியர்கள் தேவனுடைய சந்நிதியில காத்திருந்து பெற்றுக்கொண்ட விளக்கம், பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தைகளினாலே உங்கள் இருதயத்திலே புரியும்படி செய்வார். அதற்காக தான் தனிப்பட்ட வேத வாசிப்பே போதும் என்று நினைக்காமல் தேவனுடைய வசனத்தை கேளுங்கள், தியானியுங்கள், தேவனுடைய வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துங்கள். அது மிகவும் முக்கியமானது. அதற்கு தான் கடைசியில இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் கேட்ட பிறகு காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனிடத்தில் பயபக்தியாயிருந்து அவர் கற்பனைகளின்படி நடந்து கொள்ள வேண்டும். மனுஷர் மேல் விழுந்த கடமை இதுவே. எத்தனை புஸ்தகங்களை வாசித்தாலும் நீ கடைசியாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், தேவன் இருக்கிறார், அவரிடத்தில் பயபக்தியாய் இருக்க வேண்டும், அவர் கட்டளைகளின்படி நடந்தால் நமக்கு நன்மை என்பதே எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை. புரிஞ்சுதாங்க? நாம் எவ்வளவு படித்தாலும், எத்தனை படித்தாலும், உன்னை உருவாக்கின சிருஷ்டி கர்த்தா இருக்கிறார் என்பதை நீ உணராத காலம் வரையிலே நீ பாவி என்றும் தோஷி என்றும் தேவனுடைய ஆசீர்வாதங்களும் தேவனுடைய மகிமையும் இழந்து போனா என்பதை நீ உணராத வரையிலே இயேசு கிறிஸ்து உனக்காக இந்த உலகத்திலே வந்து உன்னுடைய ஸ்தானத்திலே உன் பாவத்திற்காக தன் உயிரை கொடுத்து பலியானார் என்பதை நீ நம்பாத வரையிலே, அது உன் அனுபவமாய் மாறாமல் இருக்கிற வரையிலே, நீ என்ன படித்தாலும், எவ்வளவு படித்தாலும், பைபிள் முழுவதும் வாசித்தாலும், இருதயத்திலே புரிந்து கொள்ளாவிட்டால், இயேசு கிறிஸ்துவில் இருக்கும் மேன்மையை நீ உணர்ந்து கொள்ளாவிட்டால் அது பிரயோஜனமில்லை. அவர் கட்டளைகளின்படி நடந்து கொள்வோம். அவர் மனதை அறிந்து அதன்படி வாழ்வதற்கு பிரயாசப்படுவோம். ஜெபம். பரிசுத்தரே, அன்பான தகப்பனே, இந்த நேரத்திலே அப்பா,
எங்கள் மனக்கண்கள் திறக்கும்படியாக, உம் மனதை நாங்கள் அறியும்படிக்கு, உம் திட்டங்களை நாங்கள் அறியும்படிக்கு, உம் சித்தத்தை அறியும்படிக்கு, ஆவிக்குரிய விஷயங்கள் மீது எங்கள் மனதை வைக்கும்படி, உலக சம்பந்தமான புஸ்தகங்களிலே, உலக காரியங்களிலே ஆவிக்குரிய விஷயங்களை நாங்கள் பார்க்க முடியாதென்று பரிசுத்த ஆவியின் ஏவுதலினாலே எழுதப்பட்ட உம் பரிசுத்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை நாங்கள் வாசித்து தியானிக்கும் போது எங்கள் இருதயங்களிலே பரிசுத்த ஆவியானவரின் காரியங்களை நடத்தி உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கையை பெற்று எது செய்யக்கூடாதோ, எது செய்ய வேண்டுமோ, எது என்னவென்று அறிந்து உம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நாம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப விண்ணப்பங்களுக்கு 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்கள் பட்சத்தில் ஜெபிப்போம். நீங்களும் ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். டாக்டர் ஜெயபால் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் பெயரையும் ஊரையும் லைவ் சாட்டில் டைப் செய்ய மறந்துடாதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளை இதே நேரத்தில் அனுதின தியானத்தில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. நன்றி.